ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான வாழைப்பழ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பழ வடை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற அளவுக்கு பழுத்த 3 ஏத்தன் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். முதல்ல இந்த வாழைப்பழங்களை நம்ம ஆவியில் வேக வைக்கணும். அதுக்காக ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. இப்போது இதில் ஒரு இட்லி தட்டை எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம எடுத்துருக்கிற வாழைப்பழங்களை வைக்கலாம். இதை மூடி போட்டு மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடலாம். 5 நிமிஷம் ஆகியாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், வாழைப்பழங்கள் நல்லாவே குக்காகி வந்திருக்கு. இப்போது சூடாடுறதுக்காக எடுத்து தனியாக வச்சுருங்க. வாழைப்பழங்கள் நல்லா சூடாறி வந்ததுக்கப்புறமா இதோட தோலை எடுத்துட்டு ஒரு பவுலில் சேர்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நரம்பு மாதிரி இருக்கிறத தனியாக எடுத்துருங்க. இந்த வாழைப்பழங்களை இப்போ நம்ம மசிச்சு எடுக்கணும். நீங்கள் மேஷர் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கப் வச்சு இந்த வாழைப்பழங்களை நல்லா மசிச்சு விடுங்க. பாருங்கள், வாழைப்பழங்களை நல்லாவே மசிச்சு எடுத்தாச்சு. இப்போது இதில் ஒரு 5 ஏலக்காவை நல்லா தட்டி சேர்க்கலாம் வாசனைக்காக. இது கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவுன 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்க்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கோதுமை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பதத்தில் வரணும். ஒருவேளை லைட்டாக இலகலாக இருந்தது அப்படின்னா 1 ஸ்பூன் கூட கோதுமை மாவு சேர்த்து பிசைஞ்சு எடுங்க. அவ்வளோதான். இதை இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து லைட்டாக கலந்து எடுத்து வைக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட வடைக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சு. முதல்ல இந்த மாதிரி கொஞ்சமாக கையில் தண்ணி நினச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு கையில் ஒட்டாமல் இருக்கும். அடுத்ததாக கொஞ்சமாக எடுத்து உருண்டைகளாக பிடிச்சி இந்த மாதிரி கையில் வச்சு தட்டிட்டு நடுவில் இந்த மாதிரி ஓட்டை போடுங்க. இந்த மாதிரியும் நம்ம ஓட்டை போட்டு எடுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கையில் உருண்டை பிடிச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த பெருவிரல் வச்சே நீங்கள் ஓட்டை போட்டு எடுக்கலாம். இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி இதை செஞ்சு எடுங்க. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து சூடாக விடுங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற வாழைப்பழ வடைகளை இந்த எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஏத்தன் வாழைப்பழத்தை பயன்படுத்தி நிறைய வெரைட்டியான ஸ்வீட் ரெசிபீஸ் நம்ம பண்ணலாம். அந்த ரெசிபீஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இது நல்லாவே செவந்து வந்தாச்சு. இப்போ இதை இந்த எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட சுவையான வாழைப்பழ வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.